வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறுபடியும் அந்த நியூயார்க் சிட்டிக்குள்ளே ஒரு புது சூப்பர் பவரோட ஒரு வில்லன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வில்லன் கிட்ட இருந்து மறுபடியும் நியூயார்க் சிட்டி நம்ம ஸ்பைடர்மேன் காப்பாற்றுறாரா, அதுக்கப்புறமா இந்த நோவே ஹோம் திரைப்படத்தில் விட்டு வச்ச அந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேன்னா இந்த உலகம் யாருங்கிறதே மறந்துடும். ஸோ அந்த படத்தினுடைய ஒரு சில கண்டினியூட்டியுமே இந்த படத்தில் சேர்த்து ஒரு படமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முதல்ல வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவை ஒரு நல்ல பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக லேகே இல்லை, சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக மூவ் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் லேகியாக ஃபீல் ஆகும். பட் அந்த எமோஷன்ஸ்லாம் அந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் வந்துட்டு கேரக்டர் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் அவர்களுடைய கேரக்டர், அப்புறம் நம்ம எம்ஜே அவர்களுடைய கேரக்டர், அப்புறம் வில்லன் கேரக்டர், நம்ம எம்ஜேவை பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தர் வருவார் அந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார்ல, அவருடைய கேரக்டருமே அங்கங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே ரசிக்கும்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் எனக்கு இந்த படத்தில் இம்ப்ரெஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வில்லன் கேரக்டரை எப்படி தெரியுமா டிசைன் பண்ணியிருந்தாங்க, படம் ஃபுல்லாக அவங்களுடைய வில்லத்தனம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது யார் அப்படிங்கிறதே பெருசாக ரிவீல் பண்ணாமல் அவங்களுடைய வில்லத்தனத்தை மட்டும் காட்டிக்கிட்டே வருவாங்க. எப்படி இவனை தடுக்க போகிறாரு ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வில்லன் கேரக்டரை ரிவீல் பண்ணுறப்போ அது சூப்பராகவே அந்த ஸ்க்ரீன் பிளேவாகவே அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் பிளே அண்ட் கேரக்டர் டிசைனிங் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, படத்தில் வந்துட்டு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுங்க. ஸோ நாம ஒரு விஷயத்த நினைக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிட்டு திடீர்னு அது கிடையாதுடா இது வேற மாதிரிடா அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டினாங்க. ஒரு 2-3 இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயம் தேவைப்படுது, அது என்னென்னா ஸ்டோரி தான். ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலான ஸ்டோரி எடுத்துட்டாங்க நண்பர்களே. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பெருசாக ரசிக்கும்படியாக பண்ணாமல் விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் இருக்காரு, நியூயார்க்கில் ஒரு புது வில்லனுடைய என்ட்ரி, அவர் எப்படி வந்துட்டு காப்பாற்றுறாரு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலாகாலமாக எல்லா ஸ்பைடர்மேன் திரைப்படங்கள்லையுமே இதுதான் ஸ்டோரியாகவே இருக்குது. ஸோ ஹோம் கம்மிங் திரைப்படத்தில் இதுதான் ஸ்டோரியாக இருக்கும், ஃபேர் ஃப்ரம் த ஹோம் திரைப்படத்தில் இதுதான் ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் நோவே ஹோம் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் 2-3 ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அப்புறம் நிறைய வில்லன்ஸ் எல்லாம் அவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி பயங்கர ஆக்ஷன் படமாக நோவே ஹோமை எடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருந்தை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மலாக சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இப்படிப்பட்ட சிம்பிளான ஸ்கிரிப்டெல்லாம் ஸ்பைடர்மேனை வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா ஸ்பைடர்மேன் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறியாச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இந்த வில்லன் கேரக்டர்லாம் வந்துட்டு நார்மலாக இந்த வளர்ந்து வரக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்கல்ல, இந்த ஷாங்சி இந்த மாதிரி சின்ன சின்ன சூப்பர் ஹீரோஸ்லாம் வச்சு எடுக்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட். அப்படிப்பட்ட ஸ்கிரிப்டில் ஸ்பைடர்மேனை கொண்டு வந்து அதை பெரிய படமாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அப்படி தெரியல அப்படிங்கிறது தாங்க உண்மை. அப்புறம் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் காட்சிகளை விட ட்ராமா காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்போ நம்ம எல்லாருமே எதுக்காக ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் ஆகி வரோம். ஸ்பைடர்மேனுடைய சில சேட்டைகள் பார்க்கலாம், ஸ்பைடர்மேன் எப்படி மக்களை காப்பாற்றுறாரு, இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ மொமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதுவும் ஹல்க் வேறு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹல்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த படத்தில் வேஸ்ட் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஹல்க்குக்கெல்லாம் பெருசாக ரோலே கிடையாது. அதனால் ஹல்க்குக்காக இந்த படத்தை பார்க்கலாங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் லவ்வர்ஸ் இந்த திரைப்படம் டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். பட் ஒரு ஸ்டோரி லவ்வராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு படத்தில் ஆக்ஷனே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. ஒரு ஒட்டுமொத்த ஸ்டோரியாக பார்க்குறப்ப எப்படி இருக்குது கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்துட்டு ஆக்ஷன் எதிர்பார்த்தெல்லாம் போகலை, ரொம்பலாம் ஹைப் ஆகிலாம் போகலை. நான் மார்வல் கண்ணியும் கிடையாது. நார்மலாக போயிட்டு ஒரு படத்தில் உட்கார்ந்தேன். எனக்கு வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸை விட எமோஷனல் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கேரக்டருக்கு ஒரு எமோஷனல் ஆர்க் இருக்குது, வில்லன் கேரக்டர் அதாவது ஆன்டகானிஸ்ட் கேரக்டருக்குமே எமோஷனல் ஃப்ளாஷ்பேக்லாம் இருக்குது. அதனாலே அந்த போர்ஷன்ஸ் தான் அதிக நேரம் ஓடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் 3D ஒர்க் பிரித்து விட்டானுங்க நண்பர்களே. ஸோ நல்ல ஒரு 3D தேட்டராக இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ நான் ரீசெண்டாக நிறைய திரைப்படங்கள் 3D பார்த்தேன். இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படம் கூட எனக்கு டிசப்பாயிண்டாக தான் இருந்துச்சு 3D ஒர்க்கு. ஆனால் இந்த படம் ஒரு நார்மல் ஸ்க்ரீன் டால்பி அட்மாஸ் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு 3D வேற லெவலில் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் 3Dக்குன்னு தனிப்பட்ட சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அதாவது ஒரு சிப் ஒன்று வச்சிருப்பாரு, அது அப்படியே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பறந்து வர்றது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக 3Dயில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுற ஷாட்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ
3Dயில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் தாராளமாக இந்த பிராண்ட் நியூ டே திரைப்படத்தை 3Dலேயே நம்ம பார்க்கலாம். ஒரு சில படங்கள் டிசப்பாயின்ட் பண்ணும், பட் இது அப்படி பண்ணலை. தாராளமாக 3Dலேயே பார்க்கலாம். ஃபைனலாக என்னதான் ப்ரோ சொல்ல வரீங்க, படம் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னதான் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன்ஸ் அதிகமாக இல்லை, எமோஷனல் தான் அதிகமாக இருக்குது, போரிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலுமே ஒரு படமாக பார்க்குறப்போ எதுவும் எதிர்பார்க்காம பார்க்குறப்போ நம்மளை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். என்னடா இழுத்துட்டு இருக்கானுங்கிற ஃபீலுமே வராது, ஓ சூப்பராக இருக்கே அப்படிங்கிற ஃபீலும் வராது. ஃப்ளாட்டாக உட்காந்து நார்மலாக பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு படம். ஸோ ஜாலியாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டைம் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணலாம் 3Dயில். அப்புறம் இந்த திரைப்படம் பார்க்கணுன்னா வந்துட்டு அவெஞ்சர்ஸ் பார்க்கணுமா ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஸ்பைடர்மேன் படமும் பார்க்கணுமா, 9 படம் இருக்குது ப்ரோ அப்படி இப்படின்லாம் சொல்லிங்கன்னா, அப்படிலாம் வந்துட்டு எல்லா படமும் பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. லைட்டாக இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா போதும். ரொம்பலாம் வந்துட்டு கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கல. இது நம்ம ஸ்பைடர்மேனுக்கான தனிப்பட்ட ஒரு படமாக தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த நோவே ஹோமில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னாவே போதும். இந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த திரைப்படத்துக்கு நம்மளுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா 7.5 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.